அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு வசனம், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார் அப்படின்னு. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்பது அப்பத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த அப்பம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக ஆசாரிப்பு கூடாரத்தில் பார்க்கப்படுகிறது. ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 இடத்துலையும் இந்த அப்பம் இடைபடுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த 3 இடத்துக்கும் அப்பம் வேறுபடும். ஒரு காலத்தில் ஆசாரிப்பு கூடாரம் எடுக்க தெரியாதவன் ஊழியக்காரனே இல்லைன்பாங்க. ஆசாரிப்பு கூடாரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது உண்மை. ஆசாரிப்பு கூடாரம் என்பதுதான் அடிப்படை சத்தியம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் பேஸில் தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 இருக்கும்: பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா 3 நிலை தான்: சரீரம், ஆத்மா, ஆவி. நோவாவுடைய பேழை எடுத்து பாருங்கள், 3 அடுக்கு தான். கீழே மிருகங்கள் இருக்கும், மேலே அதுக்கான ஆகாரங்கள் இருக்கும், அதுக்கு மேலே நோவாவும் அவன் குடும்பத்தாரும் இருப்பார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே மிருகங்கள் பலி செலுத்தப்படும், நடுவில் ஆகாரம் சமூகத்து அப்பம் இருக்கும், உள்ளுக்குள்ள பிரதான ஆசாரியன் இருப்பான். இப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு இருக்கும். பரலோகத்தை எடுத்து இந்த ஆசாரிப்பு கூடாரமே எதோடைய மாடல்னா பரலோகத்தையுடைய மாடல். பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா சிங்காசனம் இருக்கும், கண்ணாடி கடல் இருக்கும், பூமி இருக்கு, வெளியே புறம்பே பலிபீடம். எல்லாமே இந்த 3 பேஸில் தான் இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொன்றையும் படிச்சிங்கன்னா, தியானிச்சிங்கன்னா பல உண்மைகள், சத்தியங்கள் நமக்கு வெளிப்படும். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு உதவும். சத்தியத்தை தவிர வேறு எதுவும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. வசனத்தை தவிர எந்த மனுஷனும் கூட்டிகிட்டு போக முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் கொண்டு போகும். எவ்வளோக்கு எவ்வளோ வசனம் தியானிக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வசனம் தியானிங்க, அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இந்த அப்பம் இடைபடுது, 3 இடத்துலையும் இடைபடுது. எப்படி இடைபடுகிறது? இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அப்பம் எப்படி 3 இடத்துலையும் இடைபடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக பலிபீடம் இருக்கிறது. முதலாவதாக பலிபீடம். இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடியதான சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பலிபீடத்தில் கொண்டு வந்து பலிகளை செலுத்துவார்கள். அந்த பலி அங்கே சுட்டெரிக்கப்படும். நாம் பார்க்கிறோம், பலி முழுவதுமாக என்ன பண்ணணும்? சுட்டெரிக்கப்படணும். இது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நம்முடைய மாம்சமானது முதலாவதாக சுட்டெரிக்கப்பட வேண்டும். இந்த மாம்சம் பூமியில சுட்டெரிக்கப்பட்டா தான் அடுத்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடியது இருக்கு. இந்த மாம்சம் சுட்டெரிக்கப்பட்டு வரக்கூடிய பரிசுத்த ஸ்தலம் தான் திருச்சபை. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் தான் பரலோகம். இந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு தடை இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுக்குள்ள வந்தாலும், அவங்க நீதியின் மார்க்கத்தை அறிந்தாலும், அவங்களால பரலோகத்துக்கு போக முடியாதபடிக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு தடை இருந்துச்சு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதனால தான் எபிரேயர் 11:39-40 சொல்லுது, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை இருந்துச்சு. கைவேலை அல்லாத, அஸ்திவாரம் இல்லாத நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் ஆபிரகாம் பற்றி சொல்லியிருக்காது எபிரேயர் 11. ஆனாலும் அவங்களால என்ன செய்ய முடியல? அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. தேவ சமூகத்துக்கு வந்துட்டாங்க, காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள வந்துட்டாங்க, ஆனால் பரலோகத்துக்குள்ள போக முடியல. அவங்க எல்லாம் மேல் பாதாளத்துக்கு போனாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்ப நமக்கு அந்த பலிபீடத்தில் முதலாவதாக பூமியில நாம இங்க மாம்சம் சுட்டெரிக்கப்பட்டணும். இந்த மாம்சம் முழுவதுமாக சுட்டெரிக்கப்பட்டால் மட்டும்தான், ஒரு மாம்சமும் இல்லைனாதான் நீங்க எங்கவே வர முடியும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே வர முடியும். நீங்க பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்கு என்ன கிடையாது? வேலை கிடையாது. அப்போ மாம்சம் முழுவதும் எங்க சுட்டெரிக்கப்படணும்? பலிபீடத்திலேயே, இந்த பூமியிலேயே சுட்டெரிக்கப்பட்டணும். இப்போ நாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு காத்திருக்கிற ஜனங்க, நாம எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புகிற ஜனங்க. அப்படி இருக்கும்போது பலிபீடத்தில் நம்முடைய மாம்சம் சுட்டெரிக்கப்பட்டு விட்டதா?
இங்க முழுசுமா நம்ம மாம்சம் சுட்டரிக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிறத ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கர்த்தருடைய மாம்சத்தில் கை வைக்கும் போது, அப்பத்தை எடுத்து அவர் விட்டு கொடுக்கும் போது, நீங்க அதுக்கு முன்னாடி தியானிக்க வேண்டியது என்னன்னா, வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கொஞ்சம் உட்காந்து நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். அந்த மாம்சத்தில் கையை வைக்கணும்னா இந்த மாம்சம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கணும், இந்த மாம்சம் முழுவதுமாக அழிஞ்சு போயிருக்கணும். மாம்சம் அழிஞ்சிருக்குன்னா என்ன, நான் முழுவதுமாக செத்து போய் ஆவியில் இருக்கணும்னு அர்த்தமா அப்படின்னா அது அல்ல. எனக்குள்ள இருக்கிற மாம்ச கிரியைகள் அது மரித்து போயிருக்கணும், சுட்டரிக்கப்பட்டிருக்கணும். அதனால தான் பரிசுத்தாவி என்கிற அக்கினி பலிபீடத்தின் மேல் இறங்குகிறது. பரிசுத்தாவி என்கிற அக்கினி இறங்கினால் ஒழிய இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சம் என்ன செய்யாது, சுட்டரிக்கப்பட முடியாது. அப்போ சுட்டரிக்கப்படணும்னா பரிசுத்தாவின் அக்கினி வருது. அப்போ என் மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு விட்டதா, நான் அந்த மாம்சத்தை முழுவதுமாக ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னும் பல நேரங்களிலே அந்த மாம்சம் எனக்குள்ள என்ன செய்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த கூடாரத்துக்குள்ள போகிறவன் இருக்கான்ல, கூடாரத்துக்குள்ள போகிறவன், அந்த கூடாரத்துக்குள்ள போகிறவனுக்கு பலிபீடத்தில் இருக்கிறத சாப்பிட்றதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாதுன்னு சொல்றாரு. வாசிங்க எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:10 வாசிங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிப்பதற்கு, எது பலிபீடத்துக்குரியவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. கூடாரம் என்பது எது, எதை குறிக்குது, 2 நிலை, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் என்பது திருச்சபை, மகா பரிசுத்தம் என்பது பரலோகம். திருச்சபையிலையும் பரலோகத்திலையும் ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எதை சாப்பிடுவதற்கு அதிகாரம் இல்லை, பலிபீடத்தில் உள்ளவைகளை சாப்பிடுவதற்கு அதிகாரம் இல்லை. நீ 2வது ஸ்டேஜுக்கு போகணும், 3வது ஸ்டேஜுக்கு போகணும் நீங்க விரும்பிட்டீங்கன்னா அதுக்கு தானே சர்ச்சுக்கு வரோம். நான் எப்பவுமே சொல்வேன், சபைக்கு வருவது சடங்காச்சாரம் அல்ல. நான் கிறிஸ்டியனுங்கிறதுனால இங்கே வரல. நான் கல்றைக்கு இடம் தேடியோ கல்யாணத்துக்காகவோ காலேஜுக்காகவோ ஸ்கூலுக்காகவோ இங்கே வரல. அதுக்காக ஆண்டவர் உங்கள் யாரையும் கூட்டிட்டும் வரல. அப்படி நீங்கள் நினச்சி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, இம்மைக்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். இந்த பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதத்துக்காகவும் நீங்கள் இங்கே வரல. ஏன்னா இது எல்லாமே தானாகவே உங்களுக்கு வரும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதை தேடி நீங்கள் கர்த்தர்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சொல்லுவேன், ஒரு குருடன் வந்தான், ஆண்டவர்கிட்ட கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் வராரு, பார்வையற்றவர் ஒருத்தர் வராரு, பைபிளில் இருக்கு. அந்த பர்திமேயு அவர் வந்த உடனே கர்த்தர் அவரை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும்னு கேட்குறாரு. நம்மளா இருந்தால் என்ன யோசிப்போம், என்னங்க நீங்கள், அவன் என்னக்கு வந்திருக்கிறான், கண்ணு தெரியல, அவருக்கு பார்வை அடையும்படி வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்குறீங்களே அப்படின்னா, இந்த பர்திமேயு இயேசுகிட்ட என்ன கேட்டார், இயேசு என்ன கேட்டார், பார்வை அடைய வேண்டும்னு கேட்டார். கரெக்ட் தானே? இதுக்கு முன்னாடி பர்திமேயு அந்த வழியில் உட்காந்துருக்கிற யாருக்கிட்டே அதை கேட்டாரா? அது வரைக்கும் பர்திமேயு என்ன கேட்டார், காசு கேட்டார். வரவங்க போறவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாரு, காசு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் யாருக்கிட்டையும் கண்ணை கேட்கல, ஆனா இயேசு வரும்போது காசை கேட்கல, கண்ணை கேட்டார். புரியுதா? அப்ப யாருக்கிட்ட எது கேட்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ரோட்டோரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பார்வையற்றவருக்கு தெரியுது யாருக்கிட்ட எதை கேட்கணும்னு. இவங்கிட்ட எது கேட்டா கிடைக்காதோ அதை கேட்க கூடாது. அவரை கிராஸ் பண்ற அத்தனை பேரையும் கண்ணு கேட்டா ஒருத்தனும் கொடுக்க போறது இல்லை, ஏன்னா அவனுக்கு அதை கொடுக்க முடியாது. ஆனா இயேசு கிட்ட கேட்டா அது கிடைக்கும்னு அவனுக்கு தெரியுது. அவன் பார்க்கறான், இந்த காசு எவன் வேணாலும் கொடுப்பான், ஆனா கண்ணு கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியணும், நான் திருச்சபைக்கு வரேன், தேவன்கிட்ட வரேன், தேவன்கிட்ட எது கேட்கணும்னு எனக்கு தெரியணும். நான் எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ பலிபீடத்தில் உள்ளதை கூடாரத்துக்குள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், சர்ச்சுக்குள்ள உட்காந்து எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், பலிபீடத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்துக்குரியதை அங்கே சுட்டரிக்கப்பட்டு எரிக்க வேண்டியதை நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா கொடுங்க ஆண்டவரே, இங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கூடாரத்துக்குள் ஆராதனை செய்கிறவனுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளை புசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப என்ன சொல்றீங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு
தகுதியா இருக்காது. அதனால எனக்கு அது வேணாம். இந்த மனநிலை வரணும். இந்த உலகத்தில் உள்ளது எதுவும் எனக்கு பாத்திரம் அல்ல, ஏன்னா என்ன ஆண்டவர் அதை விட மேலா கொண்டு போயிட்டாருங்கிற தாட் உங்களுக்கு வரணும். நான் பலிபீடத்தை தாண்டி நான் கூடாரத்துக்குள்ள இருக்கிறவன். நான் இன்னும் பலிபீடத்தையே என்ன செய்யக்கூடாது, கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க பாருங்க, நம்மள ஒரு சில, நம்மள நிறைய பேருக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்னா, இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு நாம் என்ன செய்வோம்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா நம்ம பேசுவோம். இந்த மாதிரிலாம் அப்போ இல்லவே இல்லை. ரோடெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தது, ஒரு பஸ்ஸு தான் வரும். இல்லை கேள்விப்பட்டிருக்கிறோமா? நம்ம இந்த பழையவைகளை உட்காந்து என்ன செய்வோம்? வசனம் சொல்லுது, நாங்கள் என்ன செஞ்சோமா, பாபிலோன் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து எதை நினச்சிக்கிட்டு இருந்தோம்? சீயோனை நினைத்து கொண்டிருந்தோம். அந்த மாதிரி நாம் எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம்? பழைய காரியத்தை நினச்சிட்டு இருப்போம். அது வருமா திரும்பி? 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை திரும்பி வருமா? நம்ம ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்துலங்க ஸ்கூலில் வெறும் 150 ரூபா தான் ஃபீஸ், இனிமேட்டு வர வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி நடக்குமா? அன்னைக்கெல்லாம் நாங்கள் போனோம்னா ஒரு பையை எடுத்துகிட்டு போனால் 50 ரூபாய்க்கு காய்கறியை அள்ளிக்கிட்டு வரலாம். இப்போ பேசுவோம் உட்காந்து, ஆனால் அது நடக்குமா இனிமேட்டு? இல்லை. சில காரியங்கள் முடிந்து போயிற்று. அது பலிபீடத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டியது, அது திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? அந்த சுட்டரிக்கப்பட வேண்டிய காரியத்தை கூடாரத்துக்குள்ளே உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிடைக்குமா? ஆண்டவர் அதுக்கு வேற ஜெபம் வேற, உபவாசம் வேற, ஃபாஸ்டிங் வேற போட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆண்டவருக்கே டைம் வேற, 40 நாளைக்குள்ளே கொடுத்துடணும். ஒரு சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன் பிரதர், ஆண்டவருக்கு 40 நாள் டைம் கொடுத்தேன். யாருக்கு டைம் கொடுக்கறது? 40 நாள் டைம் கொடுத்தேன், ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானே தெரியல. நீங்கள் யார் முதல்ல ஆண்டவருக்கு டைம் கொடுக்கறது? நீங்கள் என்ன கேட்டீங்க அவர்கிட்ட? ஒரு பார்வையற்றவனுக்கு தெரியுது ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு. இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்ற உங்களுக்கும் எனக்கும் தெரியல. கூடாரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்குது, பலிபீடத்தில் உட்காந்துருக்குறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். பலிபீடத்தில் இருக்கிறது கிடைக்குமா, அதை சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அவங்களுக்கு இறைச்சியே கொடுக்கல பிரயாணத்தில். தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு இறைச்சியே கிடையாது. அவங்களுக்கு வெறும் என்ன கொடுத்தாரு? மண்ணா தான், அப்பந்தான் கொடுத்தாரு. அதாவது மாம்சம் கலக்காத அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? நீ கானான் பிரயாணத்தில் இருக்கிற, கானான் பிரயாணத்தில் இருக்கிற உனக்கு என்ன கொடுக்கக்கூடாது? இந்த உலகத்துக்குரிய மாம்சத்தை கலக்கக்கூடாது. நான் வானத்திலிருந்து உனக்கு ஒரு அப்பத்தை கொடுக்குறேன், அதை சாப்பிடு, அது உனக்கு போதும். எதுக்கு வரைக்கும் போதும்? கானான் வரைக்கும் உனக்கு போதும். இப்போ இந்த ஜனங்களுக்கு இந்த சாப்பாடு எப்படி ஆகுது? வெறுப்பாகுது, ரொம்ப வெறுப்பு. ஒரு பீரியட்ல பார்க்குறான், அவன் சொல்றான் இது ஒரு அற்பமான உணவு அப்படிங்கிறான். என்னாகமத்தின் புத்தகம் 21:4-5 வாசிங்க. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, என்ன உணவு? அற்பமான உணவு. இது எங்கிருந்து வந்துகிட்டு இருக்குது? இப்ப இந்த உணவு எங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு? வானத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த உணவு யார் சாப்பிட்ற சாப்பாடு? தூதர்கள் உண்ணும் உணவு. அது ஒரு மிராக்கிள். காலையில் 6 மணிக்கு மேலே போனால் இருக்காது, வெறும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் வரும். 7ஆம் நாள் போனால் இருக்காது, 6ஆம் நாள் டபுள் மடங்கா வரும். அது ஒரு மிராக்கிள், அற்புத உணவு. அது ஒவ்வொரு நாளும் அந்த உணவுல என்ன இருக்குது? மிராக்கிள் இருக்கு. எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சா பூச்சி பிடிச்சிரும், நாத்தம் வந்துடும். கொஞ்சமா எடுத்தா பத்தாது. அற்புதமான உணவு, மிராக்கிள் ஃபுட் ஃப்ரம் ஹெவன். ஆனா இவனுக்கு அது எப்படி தெரியுது? அற்பம், அற்பமான உணவு. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த வேத வசனம் இருக்குது, இது எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் கொடுக்கறத சொல்லல.
ஒவ்வொரு வாரமும் உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு வசனம் கொடுக்குறாரு, நாங்கள் கொடுக்குறோம், யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஊழியக்காரர்கள் கொடுக்கிறதான இந்த வசனம் எங்கிருந்து வருது? தேவன் அவர்களுக்கு, திருச்சபைக்கு. நான் அப்படி கொடுக்குறவங்கள சொல்கிறேன். அந்த மாதிரி தியானித்து கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தையை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த உணவு எங்கேருந்து வருது? பரலோகத்துலேருந்து வருது. சரி, அந்த உணவு எவ்வளோ பெரிய மிராக்கள் தெரியுமா? அந்த வசனம் புதுசாக வரவங்களை ரட்சிக்குது, துக்கத்தில் இருக்கிறவங்கள மாற்றுது. அதே வசனம் வியாதியஸ்தர்களை சுகமாக்குது. அதே வசனம் ஒரு ஊழியக்காரனை உருவாக்குது. ஒருத்தன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வரான், ஒரே வசனம் தான். அது இத்தனை பேருக்கு இத்தனை டைமென்ஷன்ல உள்ள போகுது, பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனம் மிராக்கிள் ஃபுட் ஃப்ரம் ஹெவன். ஆனா உங்களுக்கு அது எப்படி தெரியுது? அநேகருக்கு அது எப்படி தெரியுது? இப்ப அற்பமான உணவு. செய்தி ஆரம்பிச்ச உடனே அவன் தூங்குறதுக்கான டைம்ல ரெடி பண்ணிக்கிறான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது டிடிஆர் வந்து அந்த செக் பண்ணுற வரைக்கும் அவன் உட்காந்துருப்பான் நிதானமாக. அவர் செக் பண்ணிட்டு போன உடனே அவன் ரிலாக்ஸ் ஆகி படுக்கலான்ற முடிவுக்கு வந்துடுவான். லைட் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்பான். அதே மாதிரி இப்போ சபையில், திருச்சபையில் ஆராதனை முடிகிற வரைக்கும் அலாட்டாக இருப்பான். செய்தின்னு அப்படி ரிலாக்ஸாக சாஞ்சி உட்காந்து, கொஞ்சம் செவ்வறு பக்கமாக இருந்தால் அந்த பக்கமாக போய் உட்காந்து. ஏன்னு கேட்டால் செய்தி அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் போகும். ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சோம்னா, ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வேலை இருக்குங்கிறான். இப்போ உணவு எப்படி தெரியுது நமக்கு? அற்பமான உணவு. அதான் நான் சொல்லுவேன், நம்ம திருச்சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஒரு ப்ரொசீஜரோட ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்பி, அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்போஸ்தலனாகிய யோவானிடத்துல கொடுத்து, நீ திருச்சபைக்கு சொல்லுன்னு சொல்றாரு. அப்ப அந்த புரோட்டோகாலை பாருங்க. வசனம் பரலோகத்தில் உண்டாகி பிதா இயேசு கிட்ட கொடுத்து, இயேசு தூதனை அனுப்பி, தூதன் அப்போஸ்தலர் கொடுத்து, அப்போஸ்தலர்கள் ஆவியானவர் வழியாக திருச்சபைக்கு கொடுக்குறாங்க. அப்போ வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் எவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி வருது பாருங்க. ஆனா நமக்கு அது எப்படி தெரியுது? அற்பமான உணவு. அற்பமான உணவு. காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு வேலைக்கு போகிறதுக்குள்ள அந்த அம்மா சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி அப்படி வச்ச உடனே ஒரே வார்த்தையில் பையன் கேட்பான், இதே தானா, வேற ஒன்றும் இல்லையா? அந்த அம்மாவுடைய 1.5 மணி நேரம் வேலை என்ன ஆகி போச்சு? அந்த இடத்துல அவுட்டு, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு அந்த அந்த மொத்தமும் எங்கே போச்சு? ஒரே கேள்வியில் முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? முந்தின நாள் காத்திருந்து கர்த்தரிடத்துல வசனத்தை வாங்கி வந்து ஒரு ஊழியக்காரன் திருச்சபைக்கு கொடுக்கும்போது ஒரே நிமிஷத்தில் மார்க்கு. ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், இது பார்ப்பதற்கு தான் அற்பமான உணவு, ஆனால் இது மிராக்கிள் ஃபுட். உங்களுக்கு இன்னைக்கு பேசுகிற வசனத்தை நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா 20 வருஷம் கழித்து இந்த வசனம் திருப்பி உங்ககிட்ட பேசும். நான் சொல்லுவேன், ஏன்னு சொன்னால், எங்கள் ஊழியக்காரங்க 1995 பேசின வசனம்லாம் இன்னும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. பல நேரங்களில் அந்த வசனம் எங்களோடு கூட பேசும். பல நேரங்களில் அந்த வசனம் எங்களை நடத்தி இருக்கிறது. ஆனால் பலிபீடத்தில் இருக்கிற அந்த மாம்சத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதை புசிக்கக்கூடாது. திருச்சபைக்கு அதுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற உணவு வேற. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அப்பத்தோட எதை மிக்ஸ் பண்ண விரும்புகிறாங்க? இறைச்சியை மிக்ஸ் பண்ண விரும்புகிறாங்க. கேட்குறாங்க, மாம்சம் வேணும். இன்னைக்கு திருச்சபை அப்படித்தான். கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனம், கலப்படம் இல்லாமல் போதிக்கிற ஊழியக்காரங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுடைய ஆசை இச்சைகளை தூண்டக்கூடிய வசனம் தான் இன்னைக்கு இருக்கு. உங்க மாம்சத்தை திருப்தி ஆக்கிற வசனம் தான் இருக்கு. உங்க ஆத்மாவுக்கு எது தேவை? கலப்படம் இல்லாத ஞானப்பாலாகிய திருவசனம் வேணும். அந்த வசனம் கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்க. அதான் பிரச்சனையே. நம்ம சர்க்கரையே போடாம பால் கொடுத்தா எத்தனை பேர் குடிப்பீங்க? சர்க்கரையே போடாம உடனே ஐயோ வாயிலே வைக்க முடியல. கொஞ்சம் அதை ஏதோ போட்டு நடுவில் ஃப்ளேவர்லாம் போட்டுக்கிட்டு வாசனையோட கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும்? பல நேரங்களில் இந்த ரா ஃபுட்டு வந்து நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஆனால் நீங்கள் பாருங்க, டாக்டர்ஸ் வியாதி வந்த உடனே சொல்கிற முதல் வார்த்தை என்னன்னா, இட்லி கொடுங்கம்பாங்க. இட்லியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இட்லியில் ஒன்றுமே இருக்காது. ஸ்வீட்டும் இருக்காது, காரமும் இருக்காது,
அது ஆவியில் அவிக்கப்பட்டது. அதை அப்படியே கொண்டு வைப்பாங்க. நம்ம பையன் கேட்பான், தொட்டுக்க கொஞ்சம் சர்க்கரையாவது கொடுங்க. நல்ல உடம்பு சரியில்லாதவன சொல்லுவாங்க, எதுவும் கொடுக்காதீங்க, வேணுன்னா கொஞ்சம் பாலை ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க, ஆனால் எதுவும் கொடுத்துறாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற ரா ஃபுட் உங்கள் மாம்சத்துக்குரியதல்ல, உங்கள் ஆத்மாவுக்குரியது. நீங்கள் மாம்சத்துக்குரிய பலிபிடத்துக்குரியதே தேடி இங்கே வருவீங்கன்னா, அந்த இறைச்சியை மிக்ஸ் பண்ணுவீங்கன்னா, சில நேரங்கள் அது என்ன செய்யுது, நம்மை மாம்சத்துக்கு சந்தோஷமா இருக்குது, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. நான் என்ன சொல்றேன், இந்த மாசத்துல உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். அது போன மாசத்துல மிச்சம் உள்ளதை சேர்த்து கொடுத்தாலும் பரலோகத்துக்கு தோத்துறோம். அவங்க கொடுத்துட்டு போட்டோம். என்னுடைய எதிர்பார்ப்பு அதல்ல, என்னுடைய எதிர்பார்ப்பு சமூகத்தப்பம், பலிபிடத்தில் உள்ளது அல்ல. பலிபிடத்தில் உள்ளது எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாய் சுட்டரிக்கப்படும். நீங்க இந்த பூமியில எதா வேணாலும் ஏர்ன் பண்ணுங்க, ஆனா ஒரு நாள் நீங்கள் வரும்போது, மகா பரிசுத்தத்துக்குள்ள போகும்போது, மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆசைக்கு, உங்களுடைய இச்சைகளுக்கு, உங்களுடைய மாம்சத்துக்கு தேவையான வார்த்தைகளை சொல்லி உங்களை அவங்க எப்படி வச்சுக்கிறாங்க, ஏலியின் புத்திரரை மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த ஏலியின் புத்திரர் இருக்கிறானே, அவன் மாம்சத்தில் சுட்டரிக்க வேண்டியதை என்ன பண்ணுவானா, வெந்து முடிக்கிறதுக்குள்ள பதமா இருக்கும் போதே என்ன பண்ணிடுவான், எடுத்துருவானாமா. அப்ப அங்க இருக்கிறவன் சொல்றான், பலிபடுத்திக்கிட்டு இருக்கிறவன், இது நல்லா வேகணும்டா, சுட்டரிக்க பண்ணணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவன் சொல்றான், நீ முதல்ல எனக்குறா, ஏன் அது வெந்துட்டா சாப்பிட முடியாதுப்பா, மாம்சத்தை சுட்டரிச்சிட்டா பிரயோஜனம் இல்லை. அப்புறம் நல்ல பதமா வெந்தும் வேகாமையும் நல்லா அமுக்கம்னா கறி பஞ்சு மாதிரி இருக்கணும். நம்ம அப்படிதான் சொல்றோம். கொஞ்சம் தீஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், வாயில வைக்க முடியாது. அப்ப ஊழியக்காரங்களே இன்னைக்கு நிறைய பேர் எதை விரும்புறான், மாம்சம் முழுவதுமா சுட்டரிக்கப்படுறத அவன் விரும்பல. நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியர்களை தெரிந்து கொள்ளாதிருங்கள், அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு செவிசாய்க்காதிருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாம்சம் ஒரு நாள் நிச்சயம் உங்களை என்ன என்ன விழ பண்ணும், ஏதோ ஒரு இடத்துல விழ பண்ணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எந்தெந்த பகுதியில் என் பலிபீடத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டி இருக்கிறதோ அத்தனையும் என்ன செய்யப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து என்ன பண்றாரு, ஆசாரியன் கொடுக்குற மாதிரி அவர் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கொடுக்குறாரு. ஆனா கூட கொடுக்கும்போது எதையும் கொடுக்குறாரு, இறைச்சியையும் சேர்த்து கொடுக்குறாரு. ஏன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் இறைச்சி இல்லாமல், மாம்சம் கலக்காம அவனால் என்ன பண்ண முடியாது, இம்மைக்குரியதை இல்லாம அவனால் என்ன செய்ய முடியாது, அவனால் உபதேசத்தை கேட்கவே முடியாது. நீ தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாய், நீ நீடித்த ஆயுசாயிருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ குமாரரும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொள்வாய். இந்த பூமிக்குரியதை சொன்னாதான் இஸ்ரவேலை அக்செப்ட் பண்ணிப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வரவன ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி பேசவே மாட்டார். எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், மறுஜன்ம காலத்தில் என்ன பண்ணுவ, நியாயம் இருக்கிறவங்க சார் இங்க என்ன கிடைக்கும், இங்கேயா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு பேதுருக்கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன கிடைக்கும்னு கேட்டல, என்ன கிடைக்கும், இப்போது உன் அரைக்கச்சி நீ கட்டுறியா, ஆமா, முதிர் வயதானா இன்னொருத்தன் கட்டுவான், உனக்கு விரும்பாத இடத்துக்கு கூட்டிட்டு போவான். என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீ இன்ன விதமாய் மரிப்பாய் என்று அவனுக்கு சொன்னார். இங்க உனக்கு எதையும் தேடாத, இங்க அல்ல, உன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பள்ளிப்பீடத்துக்கிட்ட இல்ல, உன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ உனக்கு தோணணும், அப்போ எனக்கு பூமியில் ஒன்றுமே இல்லையா, வாழ்கிற வரைக்கும் என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுப்பார். என்ன வேணுமோ உன்னோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். இப்போ நீங்கள் ஒரு ஆளாக இருக்கும் போது என்ன தேவையோ அதை கொடுப்பார். திருமணம் ஆச்சு, 2 பேர் ஆகிடுவீங்க, அப்போ அதுக்கு தேவையானதை கட்டளை கொடுப்பார். அப்போ நீங்கள் ஒத்த ரூமில் இருந்திருப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ரூம் தேவைப்படும், அப்புறம் உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு குழந்தைகளெல்லாம் பிறந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் கொடுப்பார். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் என்ன செய்வார், கொடுத்துட்டே போவார். நம்முடைய நோக்கம் அதை பற்றி அல்ல, என்னுடைய நோக்கம் எப்படியாவது நான் எங்கே உள்ளே போயிடணும், கூடாரத்துக்குள்ளே போயிடணும், தாண்டி போயிடணும். அது மேலே தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதும் இருக்க வேண்டும். இது முதலாவது
பலிபிடத்துக்கிட்ட இருக்கக்கூடியதான காரியங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நேரடியாக பைபிள் சொல்லுது. ரெண்டாவது வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:2. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இதான் அது திருச்சபை. இப்போ நம்ம பலிபிடங்கிறது உலகம், அங்கே எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தால் என்ன இருக்குது? தேவ சமூகத்து அப்பங்கள் இருக்கு. இதுதான் 12 அப்பம் அங்கே வச்சிருப்பாங்க மேஜை மேலே. அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ம கொடுத்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இது உள்ள ஏதாவது இறைச்சி இருக்குதா? இது உள்ள ஏதாவது மாம்சம் இருக்குதா? அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பேசக்கூடியது, சாப்பிடக்கூடியது எல்லாமே எதுவாக தான் இருக்கணும்? அப்போஸ்தலர் உபதேசமாக தான் இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதுல 2 முக்கியமானது இருக்கு. ஒன்னு அப்போஸ்தலர் உபதேசம், இன்னொன்னு அப்பம் பிட்குதல். அப்போ உள்ளுக்குள்ள வந்துட்டா, திருச்சபைக்குள்ள வந்துட்டா, இங்க உங்களுக்கு வேற ஒரு சாப்பாடு இருக்கு. இங்க பலிபிட சாப்பாடு கிடையாது, இருக்கக்கூடாது. இப்போ பலிபிடத்திலிருந்து நான் எங்க வந்திருக்கிறேன்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிறேன், திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறேன். இங்க சமூகத்து அப்பம். சமூகம்னா பிரசன்ஸ். அந்த முகத்துக்கு பேரு ஃபேஸ். கர்த்தருடைய முகத்துல இருந்தா பிரசன்ஸ் வரும். முகம்னா ஃபேஸ், சமூகம்னா பிரசன்ஸ். அவருடைய முகத்தின் பிரசன்ஸ் வந்து அங்க இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு? குத்து விளக்கு இருக்கு. இங்க இயேசு இருக்கிறார். குத்து விளக்குங்கிறது யாரை குறிக்குன்னா இயேசுவை குறிக்குது. அப்ப இங்க இயேசுவினுடைய பிரசன்ஸ்ல உட்கார்ந்து நீங்க எதை படிக்கணும்? அப்போஸ்தலர் உபதேசத்தை படிக்கணும், வசனத்தை படிக்கணும். அதுக்கு தான் திருச்சபை. இன்னைக்கு திருச்சபையினுடைய மோட்டிவ் என்னவாயிருச்சு? இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்தலத்துக்கு நடுவில் ஒரு பேரிகார்டு இருந்துச்சு. அந்த திரைச்சலை இயேசு கிழிச்சிட்டார். ஆனா இன்னைக்கு உள்ள கடைசி கால திருச்சபை எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்தலமும் ஒன்னா மாறல. இது இப்ப எப்படி இருக்கு? பரிசுத்த ஸ்தலமும் பலிபிடமும் ஒன்னா மாறிடுச்சு. இது ரெண்டும் இப்ப என்ன ஆயிருச்சு? ஒன்னாயிருச்சு. பலிபிடத்தில் இருக்கிற மாம்சம்லாம் இப்ப எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. சபை இப்ப எதுக்குரிய இடமா இருக்குது? நல்ல பதமா வேக வைக்கிற இடமா இருக்குது. மாம்சத்தை சுட்டரிக்காத இடம். என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசாதீங்க. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இது அற்பமான உணவா மாறிடும். இப்படி உலகத்தை வெறு, சிலுவையை சுமக்கு, நித்திய ஜீவன், நீ வந்து கற்புள்ள கன்னிகையா இரு, ஒரே மணவாள் நியமிட்ட மணவாட்டி, நீ பரலோகத்துக்கு போனோம், வசனத்தை படி, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா ஜனங்களுக்கு என்ன வந்துருமா? வெறுப்பு வருமா? அது எப்படி வருதுன்னு பார்க்கணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் சுத்தினாலும் மன்னா தான். அதுக்கு மேல வேற ஒண்ணு கிடையாது. நீ 4 வருஷம் சுத்தினாலும் மன்னா தான், 40 வருஷம் சுத்தினாலும் மன்னா தான், 2 நாள்ல போனாலும் மன்னா தான். மன்னாவை உனக்காக 40 வருஷம் சுத்த போறீங்கன்றதுக்காக ஃப்ளேவரை மாத்தி மேல ஒரு பன்னு, கீழே ஒரு பன்னு, நடுவில் காடை, கொஞ்சம் வெங்காயம் வச்சு பர்கரா கொடுக்க முடியாது. அதே மன்னா 40 வருஷமா வரும். நீ அற்பமான உணவுனா நீ தான் சாகணும் ரோட்ல, நடு வனாந்தரத்துல. மன்னா மட்டும்தான் வரும். இன்னைக்கு வசனம் தான் திருச்சபையில கொடுக்க முடியும். இன்னைக்கு காலம் தாழ்த்த 2000 வருஷம் ஆக ஆக திருச்சபை என்ன நினைக்குது? இப்படியே ஜனங்க, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு வெளிநாட்டில், இப்படியே ஜனங்க நம்ம இப்படி சொன்னோம்னா அவங்க ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிடுவாங்க. அதனால அவங்கள கொஞ்சம் என்டர்டைனா வச்சுக்கணுமா? நம்ம எப்படி வச்சுக்கணும்? என்டர்டைன்மெண்ட்டா வச்சுக்கணுமா? நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் வேலை. மறுரூபமாகுதலுக்கு மட்டும்தான் இங்க வேலை. கேளிக்கைக்கு இங்க இடம் கிடையாது. அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்கள். எப்ப சபைக்குள்ள புசிப்பு குடிப்பு விளையாடணும்னு முடிவு பண்ணானோ அன்னைக்கு சபை தொலைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப இதுல என்னங்க? வெறும் வசனம் தியானம், வசனம் தியானம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. இப்ப யார் இதுல நிலை நிற்பார்கள்? இந்த கடினமான உபதேசத்தில் யார் நிற்பார்கள்? இப்ப நாங்க உடனே என்ன செய்யணும்? பயந்து போய்
நிறைய ஊழியக்காரங்களுக்கு அதான் பயமே. இப்போ சமூகத்து வெறும் அப்பத்தையே பிட்டு 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 கொடுத்தா வெறும் மண்ணான்னு கேட்டுருவான். அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மசாலா தூவுவோம், கொஞ்சம் நார்த் இந்தியன் மசாலா ஒரு நாள் போடுவோம், பிரியாணி மசாலா ஒரு நாள் போடுவோம், ஒரு நாள் கொஞ்சம் செட்டிநாட்டு மசாலா போடுவோம். அப்படி போட்டு ஒரு நாள் ஒரு ஃப்ளேவர் கொடுத்து ஞானத்தை யூஸ் பண்றான் நம்ம அறிவை. ஏன்? விசுவாசியை தக்க வச்சுக்கிறதுக்கு. விசுவாசியை தக்க வைக்கிற வேலை எங்களது அல்ல. எங்களுடைய வேலை அப்பத்தை பிட்டு கொடுப்பது மட்டுமே. நீங்க மண்ணாவான்னு கேட்டாலும் சரி, அற்பமான உணவுன்னு சொன்னாலும் சரி, இதுதான் வசனம், இவ்வளவுதான் இருக்கு. ஒருத்தர் என்ன கேட்டாரு, இயேசு வராருன்னு நீங்களும் 17 வருஷமா சொல்றீங்களே, போர் அடிக்கலையான்னாரு. எனக்கே போர் அடிச்சா 2000 வருஷமா ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு இயேசு வரப்போறாரு இயேசு வரப்போறாருன்னு, அவருக்கு போர் அடிக்க கூடாது? நிறைய பேருக்கு என்ன தோணுது, இப்படியே வசனம் வசனம் வசனம், வேற ஒண்ணுமே இல்லையா சர்ச்சில்? வேற ஒன்றும் கிடையாது. நீ களியாட்டத்தையும் கேளிக்கையும் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் விளையாட்டையும் சபைக்குள்ள கலந்தாலோ எதிர்பார்த்தாலோ சபை சாபமாய் மாறி போகும். இங்கே பியூரா ராவா கலக்கம் இல்லாத எந்த கலப்படமும் இல்லாத சல்லடை போடப்பட்ட மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட அப்பம் தான் தரப்படும். அவ்வளவுதான். அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு, தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். அந்த வசனத்தின் டேஸ்ட்டை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, எனக்கு இந்த மண்ணாவை தவிர வேற ஒண்ணுமே வேண்டாம்பா. அந்த வசன டேஸ்ட் தெரியாததுனால தான் நீங்க இன்ன வரைக்கும் எதை நினைக்கிறீங்க, வெறும் வசனம் வசனம் தானா? இது என்ன இடம் தெரியுமா? இயேசு என்ன பேச சொன்னாரோ அதை பேசுற இடம். இது வசனத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ். இங்க வசனத்தை பேசுவோம். வசனம் கொடுக்கிற இயேசு உனக்கு கூட என்ன கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அதையும் அவர் தருவார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை யார் சாப்பிடணும்னு கூட கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். வாசிங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 24:8-9. அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள்தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள். நல்லா கவனிங்க, இது யார் யாருக்குரியது? ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை எங்க புசிக்கணும்? பரிசுத்த ஸ்தலத்தில். இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதான் பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படுகிற இந்த அப்பம், சமூகத்து அப்பத்தை யார் யாரெல்லாம் புசிக்கணும்? ஆரோனும் அவன் குமாரரும். யார் ஆரோன்? நமக்கு பாஸ்டர் தான், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஆசாரியன். அப்போ அவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் உட்கார்ந்து புசிக்க வேண்டிய இடம் எது? பரிசுத்த ஸ்தலம். அப்ப இங்கே சாப்பிட்ற இந்த அப்பம் யாருக்குரியது? ஆரோனையும் அவன் சந்ததியும், ஊழியக்காரனையும் அவனுடைய பிள்ளைகள். அவன் பிள்ளைகள் அவர் பெற்ற பிள்ளைகள் மட்டும் அல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகள். திருச்சபையா உட்கார்ந்து சாப்பிடணும். இங்க பலிபீடத்தின் சாப்பாடு வராது. இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த சாப்பாட்டை பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறவன் சாப்பிட முடியாது. சொல்லுங்க, புரியுதா? பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறவன் சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் பிரத்யேகமா வச்சது. உங்களுக்குன்னு கர்த்தர் விசேஷமா கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த திருச்சபைக்கு உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வசனம். ஊழியக்காரன் வழியாக நீங்கள் புசிக்கணும். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், உலகம் பேசாததை சபை பேசணும். சபை பேசுறத உலகம் பேசக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? ஏதாவது புரியலையா? உலகம் என்ன பேசும்? பணக்காரனாவது எப்படி? உலகம் என்ன பேசும்? ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி? உலகம் என்ன பேசும்? நீ சாகாமல் வாழ்வது, 100 வயது வாழ்வது எப்படி? உலகம் வேற என்ன பேசும்? உன்னை பலிக்கு பெருக பண்ணுவது எப்படி? இதெல்லாம் எது பேச வேண்டாம்? சர்ச் பேச வேண்டாம், அது உலகமே பேசும். ஆனால் சபை பேசுதில்ல. ஆரோனும் அவன் புத்திரனும் சாப்பிட்றாங்கல்ல, இதை வெளியே பேச முடியாது. என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி? மாம்சம் சாவது எப்படி? சிலுவையை சுமப்பது எப்படி? பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் இங்கே தான் பேச முடியும், வெளியே பேச முடியாது. வெளியே போய் பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? பஸ்ஸு கட்டியில் போகும்பா. ஏன்னா அவனே சொல்லுவான், படிக்கட்டு பயணம் பரலோக பயணம்பா. அவனை பொறுத்த வரைக்கும் பரலோகம்னா என்ன? சாவது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் பரலோகம் என்பது நித்திய ஜீவன். நமக்கு அது ஜீவன், அவனுக்கு அது மரணம்.
அப்ப அவன் பேசுறத நம்ம பேச முடியாது, நம்ம பேசுறத உலகம் பேச முடியாது. உலகம் பேசுறதையே தான் சபைக்குள்ளேயே நீ பேசுறேன்னா அதுக்கு திருச்சபை தேவையில்லை, அதுக்கு சர்ச் தேவையில்லை. இங்க சாப்பிட்ற சமூகத்து அப்பம் இருக்குதே, இது ஆரோனும் அவன் புத்திரரும் சாப்பிட வேண்டியது. இது உலகத்தான் பலிபெடுத்துக்கிட்டு இருக்க சாப்பிட முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க அப்பத்தை பிட்டு கொடுங்க. அது சமூகத்து அப்பமா இருக்கட்டும், அது அப்போஸ்தலருடைய உபதேசமா இருக்கட்டும், நான் வசனத்தை கேட்கும்படி தான் இங்கே வந்தேன். நான் உண்மையை சொல்றேன், நீங்க உண்மையா ஒழுங்கா உழைச்சிங்கனாலே ஆண்டவர் வெளியே உங்களை ஆசீர்வச்சிருவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீங்க கரெக்டா, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறாரு, காலைல 6 மணிக்கு போங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிட்டு நல்லா போங்க, உண்மையா இருங்க. அங்க வந்து கள்ள தராசு கள்ள வேலை பார்க்காம ஒழுங்கா இருங்க, கர்த்தர் ஆசீர்வச்சிருவார். எத்தனை உலகத்தான கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதுக்கு நீங்க இங்க வரணுன்ற அவசியமே இல்லை. இங்க எதுக்கு வரோம் தெரியுமா? இங்க நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வருகிறேன். நிறைய பேர் வெளியே ஆசீர்வாதமாக இருக்கும்போதே, உலக பிரகாரமாக இருக்கும்போதே நம்ம இங்கே வந்தோம். நம்ம வரும்போதே நிறைய பேர் வெளியே ஆசீர்வாதமாகவே உலக பிரகாரம், நான் சொல்கிறது ஃபினான்ஷியலி ஆசீர்வாதம் போதே இங்கே வந்தோம். எதுக்காக இங்கே வந்தோம்? இன்னும் பணக்காரனாகிறதுக்கு வந்தோமா? இல்லை. கேட்டு பாருங்க, அவன்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சமாதானத்தை தேடி இங்கே வந்தேன், நான் உண்மையான சந்தோஷத்தை தேடி வரேன். ஒருத்தன் பணம் நிறைய வச்சிருக்கான், ஒரு வாலிபன், அவன் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி? அவன் இயேசுகிட்ட வந்து பணத்தை கேட்கவே இல்லை, இயேசுகிட்ட வந்து எதை கேட்டான்? நித்திய ஜீவனை கேட்டான். அப்போ நான் இங்கே எதுக்காக வந்திருக்கிறேன்? அப்போ நல்லா தெரியணும், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். நான் இங்கே வந்தது சமூகத்து சாப்பாடை சாப்பிடுவதற்கு. இது ரெண்டாவது. கடைசியாக ஒரு காரியம் இருக்கு, வாசிங்க, அதையும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எபிரேயர் 9:3-4 வசனங்கள். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது உள்ள ஒரு சாப்பாடு இருக்கு. பலிபீடத்துக்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அது தப்பானவங்க சாப்பிட்ற சாப்பாடு, கூடாரத்தில் இருக்கவங்க சாப்பிட முடியாது. கூடாரத்தில் ஒரு சாப்பாடு இருக்கு பரிசுத்த ஸ்தலத்தில், அது என்னது? அப்போஸ்தலர் உபதேசம். ஆனால் உண்மையிலேயே இப்போ நமக்கு கர்த்தர் ஒன்று கொடுக்குறாரு. அதான் நம்ம ஃபஸ்ட்டு வாசித்தோம், மத்தேயு 26:26. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. இப்போ என்னவா இருக்குது? வசனம் சொல்லுது, எபிரேயர் 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, நல்லா கவனிங்க, அந்த மகா பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இந்த அப்பம் எதுக்கு? பலிபீடத்துக்கிட்டு இருந்தது எனக்கு வேணான்ட்டாரு. சமூகத்து அப்பம் இருக்கு, அதான் இப்போ நாங்கள் கொடுக்குற உபதேசம். இதை சாப்பிட்டா தான் அடுத்து ஒன்று அவர் கொடுப்பாரு, அதுதான் அப்பத்தை எடுத்து பிட்டு. அது என்னது? அவருடைய சரீரமாகிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான வழி. இப்போ நீங்கள் கம்யூனியனில் கை வைக்கிறீங்களே, எதுக்காக கை வைக்கிறீங்க? ஒவ்வொரு மாதமும் நான் இந்த கம்யூனியனை எடுக்காவிட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா? பாஸ்டர் கேட்பாரா, ஏன் வரலன்னு கேட்பாரா? அதுக்காக இல்லை. எனக்கு ஒரு வழி திறந்திருக்கிறது, அந்த வழி பரலோகத்திற்கு போகிற வழி. அது எதனால் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால், என் கையில் இருக்கிற மாம்சத்தாலே அது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சம் தான் கீ, இதுதான் சாவி. இந்த மாம்சம் உன் கையில் இருந்தா அந்த ரூட் உனக்கு ஓப்பனா இருக்கும். இந்த மாம்சம் உன் கையில் இல்லாட்டி உனக்கு அந்த ரூட் ஓப்பனா இல்லைன்னு அர்த்தம். அவர் எடுத்துக்க அப்பத்தை எடுத்து பிட்டு உங்களுக்கு தராரு. இந்த மாம்சம் என்கிற திரைச்சீலையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை ஏற்படுத்தினார். அப்ப இது கையில் இருந்தாலும், நீங்க நிறைய நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, ஹோட்டல்ல நீங்க ஸ்டே பண்ண போனீங்கன்னா பே பண்ணிடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க, கையில் ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சாவி மாதிரி கொடுப்பாங்க. இந்த கார்டு இருந்தால் தான் அந்த டோரு ஓப்பன் ஆகும். நீங்கள் போய் அங்கே நின்றுக்கிட்டு கதவை திற அப்படின்னா திறக்குமா? நம்ம அங்கே போய் பிடிச்சி தள்ளினா திறக்குமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திரைச்சீலை இருந்துச்சு, பரலோகத்துக்கு போகிற வழி இல்லை.
அவங்க எதிர்பார்த்து போவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரம் தான் இயேசு கிறிஸ்து வந்து அப்பத்தை எடுத்து பிட்டு உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்கிறார். இது பிரெட் இல்ல, இது பரலோகத்துக்கு போறதுக்கான கீ, பரலோகத்துக்கு போறதுக்கான வழி. இதை நீ பிரெட்டா பார்த்தா உனக்கு பிரெட்டு, ஆனா பரலோகத்துக்கு வழி கிடையாது. நீங்க ஆவியில உணரணும் அந்த அதுக்கு தான் அந்த சமூகத்தை அப்பத்தை சாப்பிடணும். அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதான் அந்த சமூகத்தை அப்பத்தை பிட்டு கொடுக்கறது. இதெல்லாம் இங்க சொல்லி கொடுக்கும் போது அந்த அப்பத்தை வாங்கும்போது உங்களுக்கு தோணும், என் கையில் இப்ப என்ன இருக்குது, எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. ஆபேல் முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு சாவி ஒண்ணுமே இல்லாத எனக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு பெரிய புதையல் உள்ள ஒரு இடத்த போய் தோண்டுனாங்களாம். தோண்டின ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த நெப்போலியன் போல ஆட்கள், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு பெரிய இடத்த அது உள்ள ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, தோண்டி 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 பார்த்தாங்க, ஒன்றுமே கிடைக்கல. அதை தோண்டின ஆட்களோட லிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவீரன் நெப்போலியன் இருந்திருக்கிறாரு. அப்புறம் இந்த ஆப்பிள் கீழே ஒழிச்சுன்னு ஒருத்தர் சொன்னார், ஐசக் நியூட்டன், அவர் தானே சார் ஐசக் நியூட்டன், அவர், இவங்க எல்லாமே அந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே அப்படி ஒரு புதையலே ஏதோ ஒரு இடத்துல புதையலே கிடையாதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு 300-400 வருஷம் கழித்து ஒரு சாதாரண சயின்டிஸ்ட், இவர் மகாராஜா, அவர் பெரிய சயின்டிஸ்ட், இவங்களெல்லாம் காலத்துக்கு பிறகு நெப்போலியனுக்கு அப்புறம் நியூட்டனுக்கு அப்புறம் ஒரு ஆள், ஒரு சாதாரண ஒரு ஆள், இவங்கெல்லாம் தேடினாங்களாமே, நம்ம ஏன் சும்மா தேடக்கூடாதுன்னு போய் தேடி தோண்டும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் என்னமோ தான் தோண்டி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மாசக்கணக்கில் தோண்டவங்க 20 நாள் தோண்டி இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு டோர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அந்த டோருக்கு அப்புறம் போனதான் தெரியுது அதுக்குள்ள ஒரு பெரிய நகரமே இருக்கு, சிட்டியே இருந்திருக்கு உள்ள. அந்த ஆள் தான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, நெப்போலியனுக்கு கிடைக்காத அந்த கீ, சர் ஐசக் நியூட்டனுக்கு கிடைக்காத அந்த கீ ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைச்சிச்சு. காரணம், அவங்கெல்லாம் தோண்டி 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 பார்த்து ஒரு லிமிட்ல விட்டுட்டாங்க. இவன் அங்கிருந்து தோண்டினான், இவனுக்கு உடனே அது கிடைச்சிச்சு. அல்லேலூயா. ஆபேல் முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அத்தனை பேருக்கும் திறக்கப்படாத அந்த கதவு எனக்கு திடீரென்று இயேசுநாதர் அவருடைய மாம்சத்தை பிட்டு என் கையில் கொடுத்த போது எனக்கு அந்த சாவி அது என் கையில் கொடுக்கப்பட்டது. அந்த மாம்சம் என்கிற திரைச்சீலை வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கம் எனக்கு பிறந்தது. அல்லேலூயா. அப்போ உன் கையில் இருக்கிற இந்த அப்பம் எது? கையில் இருக்கிற அப்பங்கிறது எதை குறிக்குது? எனக்கு கொடுக்கப்பட்ட சாவி. இதை தொலைச்சிங்க, டோர் க்ளோஸ். மணவாளன் வரும்போது அவர் பார்ப்பாரு, கையில் தீவெட்டியோட வஸ்திரம் தரிச்சவனா காத்திருக்கிறவனை தான் உள்ள கூட்டு போவார். டோர் திறக்கும், இல்லைன்னா டோர் திறக்காது. அதே மாதிரி தான் உங்களுக்கு எனக்கும் கையில் இந்த அப்பம். ரெண்டாவது இந்த ரசத்தை கொடுக்குறோம். எதுக்காக ரசம் கொடுக்கப்படுகிறது? எபிரேயர் 10:20, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு. இப்ப டோர் திறந்துருச்சு, கீ போட்டாச்சு, மாம்சம் கையில் இருக்கு, டோர் திறந்துருச்சு, உள்ளே போயாச்சு. பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டானபடினாலே. என்ன தைரியம்? இந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு, இந்த மாம்சத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு டோர் திறந்துருச்சு பரலோகத்துக்கு. ஆனா அந்த பரலோகத்துக்குள்ள நுழையக்கூடியதான எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. எந்த தகுதி எனக்கு கிடையாது. அங்க உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு? பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட போனா சுட்டரிக்கப்படுவாங்க. என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. அந்த மகா பரிசுத்தம் உள்ள, சர்வ வல்லமை உள்ள, அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய பிதா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் கிட்டையே யாருமே போக முடியாது. அந்த பரலோகத்திற்குள்ள இருக்கிற தூதர்களே முகத்தை மூடிக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பான். ஏன்னா பிரசன்ஸ் அப்படி. இப்ப இவன் பார்க்கறான், டோர் திறந்துருச்சு, எப்படியோ வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் ஜெயிண்ட் வில்லாம் இருக்குல்ல, நம்மால் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிடுவான். ஆனால் அந்த ரோலர் கோஸ்டர் வந்து நிற்கும் போது ஏற மாட்டான். நான் வரலம்பா. ஏன்னா அது சுத்துற வேகத்தெல்லாம் அங்கே நின்று பார்ப்பான் அவன்.
அப்படி தலைகீழ போய் அப்படி வர்றன்னு வந்து நின்ன உடனே டிக்கெட் வாங்கிட்டு போன இவனே என்ன பண்ணுவான் தெரியுமா? எதுக்கு வம்பு? சில ஆட்கள் நம்மளாம் என்ன பண்ணிருக்கிறோம், டிக்கெட்டு கிடைச்சிருச்சு, உள்ள போயாச்சு, ஆனா அங்க இருக்கிற விஷயத்தை பார்த்தோன்னே என்ன வந்துருது எனக்கு? ஒரு பயம். ஏன்? பரலோகம் மகா பரிசுத்த ஸ்தலம், ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. அது உள்ள காலை வச்சாலே எரிஞ்சிருவோம். ஆனா எனக்கு இப்போ ஒரே ஒரு தைரியம் இருக்கு, நான் சாக மாட்டேன், நான் சுட்டரிக்கப்பட மாட்டேன், நான் பிதாவை பார்த்தாலும் உயிரோடு இருப்பேன், நான் அவர் முகத்தை முகமுகமாக என்னால் பார்க்க முடியும். காரணம், என்னை பார்க்க வைக்கிற அந்த பவர் இந்த ரத்தத்துக்கு உண்டு. எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறதே இந்த ரத்தம் தான். பல நேரத்தில் நீங்கள் பெரிய இவரை பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதமரை பார்க்க போறீங்க, அந்த புரோட்டோகாலை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடும் நமக்கு. அப்படியே செக் பண்ணுற விதம், இங்கிலாந்து ராணியெல்லாம் பார்க்க போனோம்னா அவங்க பண்ணுற விதத்திலே நமக்கு பயம் வந்துடும். ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போய் நம்மளை முழுசும் செக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் இந்த ராணியை பார்க்கலாமா வேணாமான்ற டிசைட் நமக்கு வந்துடும். எதுக்குடா வம்பு? கடைசியாக நமக்கு ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க, இதை கொண்டு போங்க, உங்களை என்ன செய்வாங்க, உள்ளே விடுவாங்க. இப்போ எனக்கு டோரும் ஓப்பன் ஆயிடுச்சு, பெர்மிஷனும் கிடச்சிருச்சு, ஆனால் அங்கே தடுத்து நிறுத்துறவனை தாண்டி போகிறதுக்கு நான் பயம் இல்லாமல் போகணும்னா என் கையில் என்ன வேணும்? ஒரு இன்விடேஷன் வேணும். இது மட்டும் என் கையில் இருந்துருச்சுன்னா யாரும் என்னை தடுக்கவே முடியாது. அதுதான் உங்கள் கையில் இருக்கிற ரத்தம். இந்த ரத்தத்தை நீங்கள் புசிக்கும் போது, அது பருகும் போது நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியணும், தகுதி இல்லாத எனக்கு இந்த ரத்தம் ஒரு ஷீல்டை உருவாக்குது, காணக்கூடாத இறைவனை பார்க்க வைக்குது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறவரை சேர வைக்குது, மோசே பார்க்க முடியாத தேவனை என்ன பார்க்க வைக்குது, யாருமே பிரவேசிக்க முடியாத ஸ்தலத்துக்குள்ள ஆபிரகாம் முதல் கொண்டு ஆசைப்பட்டு போக முடியாத இடத்துக்கு என்ன இது போக வைக்குது. எது போக வைக்குது? இந்த ரத்தம் எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது. 2000 வருஷமா 4000 வருஷமா பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை இந்த ரத்தம் எனக்கு உருவாக்கி கொடுக்குது. அந்த ஆத்மாவில் ஒரு தைரியம் எனக்கு உண்டாகுது. இது சாவி, இது பவர், இது அத்தாரிட்டி, இதுதான் வழி. இது அது வழியில் தைரியமாய் போகிறதுக்கான அந்த தைரியம் இதுதான். இது 2 தான் நீங்கள் வாங்குறீங்க. இது சடங்காச்சாரம் அல்ல, இது மாதம் மாதம் நடக்கிற ரொட்டீன் அல்ல. ஒவ்வொரு மாதமும் இதை வாங்கும் போது தெரியணும், எனக்கு கர்த்தர் புது வழியை ஒன்று திறந்திருக்கிறார். அது வழியாய் பிரவேசிப்பதற்கான தைரியத்தை இந்த ரத்தம் எனக்கு கொடுக்குது. ஒரு நாள் வரும், இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் புசிக்கிற நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் அவருக்குள் தைரியமாய் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். அதான் பவுல் சொல்றாரு, அவருடைய ரத்தத்தினாலே தைரியமாய் கிருபாசனத்தண்டை கிட்டி நெருங்கி சேருகிறோம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு நியமிச்சு வச்சது. கம்யூனியன் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியணும், எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நான் புசிப்பதற்கான ஒரு அப்பத்தை என் கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்துருக்கிறாரு. இது பலிபீடத்தின் அப்பம் அல்ல, இது சமூகத்தின் அப்பமும் அல்ல, அதையும் தாண்டி மேலான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கான ஒரு அத்தாரிட்டியையும் எனக்கு பிரவேசிப்பதற்கான ஒரு வழியையும் இது ஏற்படுத்தி கொடுக்கிறது. எல்லாம் ஒரு 2 நிமிஷம், கரெக்டாக 2 நிமிஷம் உங்கள் வேற எதையுமே யோசிக்காமல் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே உம்முடைய பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது, உம்முடைய அப்பத்தை புசிக்கும் போது சடங்காச்சாரமாக இது ஏதோ ஒரு சபையில் கொடுக்கப்படுகிற முறைமை, மாசம் மாசம் எடுக்க வேண்டிய ஒரு முறைமை, எங்க அப்பமும் ரசமும் எடுக்கிறோமோ அங்க தசமாம் காணிக்க கொடுக்கணும். அதனால இது தசமாம் காணிக்க எங்க கொடுக்க போறோமோ அங்க போய் நான் இதை எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. இது முழுவதுமாக தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருந்ததான அந்த டோரை துறக்கிறதுக்கான சாவி தன் மாம்சம் என்கிற திரைச்சீலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். இதை கையில் வாங்கும் போது உங்களுக்கு தெரியணும், எனக்கு பரலோகத்துக்கான சாவி கொடுத்துட்டாங்க, எனக்கு திரைச்சீலை கிழிஞ்சிருச்சு, நான் அது உள்ள பிரவேசிக்கிறதுக்கு எனக்கு வழி பிறந்து விட்டது.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு அவரை முகமுகமாய் தரிசித்து சகோதரனை போல, நண்பனை போல பேசினவர்களுக்கு, எனக்கு பிரியமானவனே என்று கூப்பிட்டவனுக்கெல்லாம் திறக்காத திரைச்சீலை எனக்கு திறந்திருக்கிறது. என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னவனுக்கு திறக்காத திரைச்சீலை எனக்கு திறந்திருக்கிறது. என் பிரியமான புருஷனாகிய தானியேல் என்று சொல்லப்பட்ட அவனுக்கு திறக்காத திரைச்சீலை உங்களுக்கும் எனக்கும் திறந்திருக்கிறது. அதுதான் உன் கையில் இருக்கிற அப்போ, அதுதான் அதுக்கான வழி. அப்படியே திறந்தாலும் பழைய ஏற்பாட்டில் சொல்றான், ஐயோ நான் தேவனை கண்டேன் செத்தேன்றான். இன்னொருத்தன் சொல்றான், நான் செத்தவனை போல விழுந்தேன். ஒருத்தன் ஆசைப்பட்டு கேட்கிறான், ஆண்டவரே நான் உங்களுடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, முடியாதுப்பா, அதை பார்த்த ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. அவரை பற்றின பயம்தான் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு. ஆனால் உனக்கும் எனக்கும் வழி திறந்தது மட்டும் இல்லாம ஒரு தைரியத்தையும் அந்த ரத்தத்தின் வழியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சாக மாட்டேன், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போறேன். இதுவரைக்கும் உலகம் உண்டான முதல் பார்க்க முடியாத பிதாவாகிய தேவனை நான் பார்க்க போகிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரை நான் சேர போகிறேன். இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் நிற்க போகிறேன். ஒரே ஒரு முறை கூட பார்க்க முடியாதுன்னு ஆசைப்பட்ட அந்த மோசேக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியம் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் நிற்க எனக்கு கிடைக்க போகிறது. அந்த தைரியம் எனக்கு எதனால வருது தெரியுமா? அந்த ரத்தத்தினாலே வருகிறது. உன் கையில் கொடுக்க போகிற அப்பமும் ரசமும் அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளது. நாம ஜெபம் பண்ண போகிறோம். அது அபாத்திரமா மட்டும் நான் எடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை உடைய அப்பத்தையும் ரசத்தையும் நான் பலிபீடத்தோடு கூட வச்சு சாப்பிடக்கூடாது. நான் மாம்சத்தோடு கலந்து சாப்பிடக்கூடாது. அப்படி அபாத்திரமா பானம் பண்ண என்ன நடக்கும்னு அங்கேயே 1 கொரிந்தியர் 11 இருக்கு. நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, எங்களுக்கு கிடைச்ச இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக, ஆதாம் முதல் கொண்டு எந்த தலைமுறைக்கும் எந்த சந்ததிக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறபடியினாலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் அதை அசட்டையாய், சடங்காச்சாரமாக, அற்பமான உணவாக எண்ணாதபடிக்கு வெகு சிரத்தையாய், பயபக்தியோடு கூட புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்கு வழியான அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் பருக எங்களுக்கு கிருபை பாராட்டும். இனி ஒவ்வொரு முறையும் நாங்கள் அப்படியே பருக எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.